அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு கமலாக்கரன் பேசுகிறேன், கர்னல் ஃபிசியோதெரபி கிளினிக். ஸோ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். ஸோ காலுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம், சின்னதாக வந்து ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணலாம் காலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் ஜென்டல் ஸ்ட்ரெச்சஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூத்தோடைக்கு உள்ள ஸ்ட்ரெச்சஸ், அதாவது வந்து இந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில் சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ்க்கு எப்படி வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலில் வந்து கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு காலை வந்து கொஞ்சம் நல்லா டச் பண்ணுங்கள். கொஞ்சம் மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். சரிங்களா, இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கவுண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா, இது வந்து முன்னங்கால் உள்ள ஸ்ட்ரெச்சஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் பேக் சைடில் ஸோ இந்த சதைகள் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து நின்றுட்டும் பண்ணலாம். சரிங்களா, நின்றுட்டும் பண்ணலாம். அதே மாதிரி உட்காந்துட்டும் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட் வந்து நின்றுட்டு எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முட்டியை வந்து பெண்ட் பண்ணாதீங்க. பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கீழே வந்து எவ்வளோ உங்களால் வந்து டச் பண்ண முடியும், டோஸ் வந்து எவ்வளோ டச் பண்ண முடியும் டச் பண்ணிட்டு ஸோ இங்கே இழுக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இழுக்கிற மாதிரி கிடைக்கும் போது அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு 30 ரவுண்ட்ஸ். ஓகேங்களா, 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்புறம் பொறுமையாக இருந்துச்சு. சரிங்களா, இது வந்து நின்றுட்டு பண்ணுறது. இதே உட்காந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு காலை மடிச்சுக்கோங்க, ஒரு காலை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் டோ வந்து இப்படி டச் பண்ணணும். ஓகேங்களா, உங்கள் காலை வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி டச் பண்ணணும். ஸோ எல்லோரும் சில பேர் ஃப்ளெக்சிபிலிட்டி எழுதுனா அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக அப்படியே மாதிரி ட்ராக் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா, தெரிய நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பொறுமையாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதை வந்து இப்படி வந்து பிடிங்க. ஸோ பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா, 30 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக விட்டுருங்க. ஸோ வந்து இது வந்து இந்த பின்னாடி தை மசில் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த சைடு மசில்ஸ் இருக்குங்களா, அந்த சைடு மசில் வச்சுட்டு பொறுமையாக, ஓகேங்களா, பொறுமையாக இப்படி இருந்து பொறுமையாக இப்படி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக விட்டு இதை மாதிரி பண்ணிக்கணும். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவத்தை வந்து பிடிச்சிட்டு பண்ணலாம். ஸோ இந்த பின்னாடி மசில் வந்து செவத்தை பிடிச்சிட்டு பண்ணலாம். ஒரு கால் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, ஒரு கால் வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கால் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்போசிட் இல்லையா, அதை வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக விட்டுருங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம லோயர் கீழே காலுக்கு வந்து பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணுறது கூட ஈஸியாக நம்ம பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.